ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி vlog. நான் இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி பப்பாளி காய் வச்சு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வீட்டுக்கு பப்பாளி பழம் பறிக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் பறிக்கும்போது 2 காய் கீழே விழுந்துருச்சு. அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு டூட்டி ஃப்ரூட்டி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் தரேன்ல, ஸோ அது கூட இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 மீடியம் சைஸ் பப்பாளி காய் எடுத்திருக்கேன். அது மேலே பால்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது நாட்டு பப்பாளி பழம், எங்கள் வீட்டில் இருக்கிறது மரம். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பப்பாளி சீட்ஸை ஒட்டி வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு ஒரு அரை வேக்காடை வெந்தால் போதும். நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் குழஞ்சிடும். அரை வேக்காடை வெந்த பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நான் சுகர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் எடுத்து நல்லா அதை கரைய வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வரும், அந்த பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இது கூட பப்பாளி காயை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேக வச்சு மறுபடியும் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் எந்த ஃப்ரூட் கலருமே சூஸ் பண்ணவே இல்லை. நேச்சுரலாகவே அது கலர் எல்லோயிஷாக இருக்கிறதுனால அந்த கலர்லேயே நான் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் இந்த ஃபுட் கலர் சூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணால் பீட்ரூட் கலர், நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர், ஃபுட் கலர், அந்த மாதிரி கேசரி பவுடர், அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் அந்த மாதிரி. நான் இதுக்கு எந்த ஃபுட் கலரும் சூஸ் பண்ண, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃபுட் கலர்ஸு. ஸோ இது நல்லா சுகர் தண்ணியில் நல்லா வெந்த பிறகு சர்க்கரை பாகில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சன்லைட்டு கீழே கூட காய வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சுருக்கேன். ஃபேன் கீழே தான் காய வச்சு எடுத்திருக்கேன். அதுவே சூப்பராக காஞ்சிடுச்சு. நீங்கள் இது பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் டூட்டி ஃப்ரூட்டி நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பாய்.